ஏன்னா இன்றைக்கு நான் அதை செய்ய போறதில்ல. எனக்கு மிக ஆழம். இந்த பகுதி வந்து அவ்வளவு சயின்ஸ். அப்போ இந்த வந்து முதல்ல இந்த சூரியன் இந்த நெடுங்குத்து குச்சிக்கு வரும் பொழுது, இங்க சங்கநத்தம் நடக்கும் பொழுது, அங்கு சமநாள் ஏற்படும். அப்ப இத ஒரு ஒரு கூட்டத்தினர் புடிச்சுக்கிட்டாங்க. இது மார்ச் தான் போல இருக்கு சமநாள். அப்ப இது வந்து சூரிய காலத்தை நாம வந்து கணிச்சிடலாமே அப்படின்ற கருத்து வந்திருந்தாலும், அதுல ஒரு குறைபாடு இருக்கு. என்ன குறைபாடு இருக்குன்னா, நாம வந்து சூரிய மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோலார் கேலண்டர் பார்க்கல. நாம வந்து சந்திரன், சூரியன், உடு நட்சத்திரங்களையும் உள்ள எடுத்தோம். அதுதான் தமிழர்களினுடைய மாபெரும் சிறப்பு. யாரும் செய்திராத உலகத்துல செய்திராத அந்த பெரும் முயற்சி இங்க நடக்குது. நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது சூரிய மானம். ஒரு சூரியனுக்கு மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். சூரியனை எப்படி வந்து இதுல வந்து கணிதம் செஞ்சாங்க. சூரியனை வந்து உள்ளடக்கி முதல்ல சூரிய நகர்ச்சியை எல்லா நிலைகள்லயும் கண்டு அதை வந்து எப்படிலாம் நகரும், அது கிழக்கு வைத்து நகர்ந்துன அப்படின்றதுக்கு. இதுக்கு என்னென்ன ஆதாரம் இருக்கு? இதான் ஆதாரம். எல்லா கோயில்களையும் சூரியன், அதாவது சூரியனை பார்க்கும் கிழக்கில் தான் எல்லா கோயில்களும் இல்ல. உங்களுக்கு தெரியும் ஏன் மேற்குல அமைக்கிறாங்க, அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. ஆனா பொதுவாகவே நம்மளுடைய கோயில்கள் எல்லாமே ஏன் கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தே முதல் கருத்தே வந்து கோயில் கிழக்குல வச்சு கட்டும் பொழுது சரியாக அது கிழக்குல வச்சிருந்தாங்கன்னா அந்த காலத்தை நம்மால் கணித்து விட முடியும். இப்ப தெரியுதா இது என்ன அப்படின்னு? இந்த கம்பு இதோடைய விளக்கம் புரியுதா? இப்போ இதுதான் வந்து நாம சொல்லக்கூடிய நெடுங்குத்து குச்சி, காலத்தை கணிக்கும் குச்சி. எவ்வளவு இந்த கோயிலுடைய காலம் அன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தை அன்னைக்கு வந்து யாராவது நேரா வந்து இந்த குச்சியுடைய நிழல் எங்க விழுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா தானாகவே வந்து இன்றைக்கு என்ன காலம்னு கொஞ்ச நேரத்துல சொல்லிட முடியும். அவங்களுக்கு வந்து கடிகாரம் வேண்டியதில்ல, நமக்கு வந்து கேலண்டர் தேவையில்ல, ஒண்ணுமே தேவையில்ல. அவ்வளவு அழகா எளிதாக சொல்லிட முடியும். அது மட்டும் இல்ல, கருவறையில் சூரியன் நேராக விழும் பொழுது அந்த கோயில் எப்ப கட்டினார்களோ அன்றைக்கு, அதாவது கிழக்கு பார்த்து சரியான கிழக்கு. அப்ப எனக்கு அது வந்து சூரியன் நகர்றதுனால இந்த இந்த கணிதத்தை நீங்க எளிதாக அந்த கோயில் எப்ப கட்டப்பட்டதுன்னே சொல்லிடலாம். சூரியன் இந்த பாருங்க, இந்த கோபுரத்தினுடைய நுழைவாயில் அது நுழையும் பொழுது இந்த கோயில் சரியாக எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டதுன்னு கூட சொல்லிடலாம். அப்ப இது வந்து ரொம்ப அற்புதமான, அதாவது அந்த ஒசிலேஷன் அலமரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஊசலாட்டம். சூரியோதய வடகிழக்கு தென்கிழக்கு ஊசலாட்ட அறிவியலை தமிழர்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்காங்க பாருங்க. நான் குறிப்பா சொல்றது ஆகம கோயில்கள். இது ஆகம கோயில்கள் தான் இப்படி கட்டப்படும். ஆகம கோயில்கள் எல்லாரும் எப்படி வேணாலும் கட்டிக்குவாங்க. அவங்க என்ன வேணாலும் கட்டலாம். ஆனா ஆகம கோயில்கள் இப்படி கட்ட மாட்டாங்க. ஏன் இங்க பாத்தீங்கன்னா ஏன் இதெல்லாம் வச்சிருக்காங்கன்றதுக்கு கூட காரணம் தெரியாது. இங்க ஏன் பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து சந்து வச்சிருக்கிறாங்க. இந்த சந்துகள்லாம் எதுக்கு? பொருள் புரியாது. அப்போ அப்படிப்பட்ட நுணுக்கங்களை தமிழர்கள் செய்தனர். இப்ப அடுத்தது, சரி முதல்ல இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது சூரிய கால அமைப்பு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்ச நேரம் நான் இதை முடிச்சிடுறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான பதிவு. அதனால இந்த பதிவை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது ஆஹ் அதாவது இது அதாவது சூரியனுடைய மானம் அப்படின்னா அளவை. சூரிய அளவை வந்து அளக்கக்கூடிய ஒரு முறையினை தமிழர்கள் மிக மிக நுட்பமாக கோயில் வடிவத்திலேயே கண்டுபிடிச்சாங்க. கோயிலையே வந்து காலம் அளக்கும் கருவியாக அங்க இருக்கக்கூடிய கொடிமரத்தையே காலம் அளக்கும் கருவியாக வைத்து அதற்கு இன்னொரு பொருளும், நிறைய பொருள் இருக்கு கொடிமரத்துக்கு. ஆனா இதுல முக்கியமான ஒன்று காலம் அளக்கும் அப்படின்ற கருத்தை நீங்க நன்றாக உள்வாங்கணும். புறநிலையில அது காலத்தையே சொல்லிரும், கோயிலுடைய கட்டுமானத்தையே அது விளக்கிறோம். சரி, பிறகு அது எப்படின்னு நம்ம இன்றைக்கு இதை என்னால விளக்க முடியாது. சரி, இப்போ அடுத்தது, இப்பதான் வந்து லூனா அப்படின்றதுக்கு போறோம். இதுதான் வந்து தமிழர்களுடைய இன்னொரு மாண்பிலும் மாண்பு. எனக்கு ஏன்னா தமிழர்கள் வந்து எவ்வளவு அறிவியல் வைத்திருக்கின்றார்கள் அப்படின்றதுக்கு இன்னொரு மாண்பை நீங்க பார்க்கணும்.
நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கு வந்து சில பேர் வந்து அந்த மா அது சில குறிப்பிட்டவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல நாங்க சூரியமானம் தான் எங்களுடைய கணிதம்" அப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது தவறு.